என்னங்க காஃபி சாப்பிடுங்க. காஃபி. காஃபிக்கு முன்னால ஒரு தடவை, காஃபிக்கு அப்புறம் ஒரு தடவை. ஓகே. எல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறம் வெச்சுக்கங்க. எனக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. நான் பாத்துட்டு இருக்கேன்ல. தேங்க்ஸ். ஏய், நீ எப்போ உள்ள வந்த? ராத்திரி எல்லாம் இங்கதான் இருந்தேன். அப்பா கை வலிக்குது. என்னங்க இது? கிட்ட வான்னு சொல்றல்ல, வா. சிச்சி, உன்னை விட உன் தங்கச்சி எவ்வளவோ பெட்டர். ஃபர்ஸ்ட் நைட்ல நான் செய்ய வேண்டியதை பாட்டு பாடி புரிய வச்சுட்டா. நிஜமாவா சொல்றீங்க? எப்படி? பாட்டு மட்டுமா, அவ ஃபிகர் கூட ரொம்ப நல்லா இருக்கும். மதுவை குடிச்சாதான் போதை ஏறும், ஆனா உன் தங்கச்சி கண்ணை பார்த்தாலே போதை ஏறும். ஐயோ, அப்படியா? கொஞ்சம் கீழே வந்தா அவ உதடு இருக்குல்ல, தக்காளி பழம் மாதிரி சிவப்பா இருக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தா அவ கழுத்து இருக்குல்ல, அது தாகத்துல தவிக்கிறப்ப வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் கேக்குற மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தா, ஏன் வெக்கப்படுற? நான் சொல்ல வந்தது அவ அழகான கைகளை பத்தி. அப்புறம் என்ன மச்சினிச்சு, உண்மை தெரிஞ்சிடுச்சேன்னு வெக்கப்படுறியா? அந்த டேப் ரெக்கார்டருக்கு பதிலா வீடியோ கேமரா வச்சிருக்கணும். வர வர நீ பண்ற கலாட்டாவுக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. டேப் ரெக்கார்டர் மட்டும் அவங்க பார்க்காம இருந்திருந்தா எவ்வளவு அசிங்கமா இருக்கும். என்ன இருக்கும்? அவங்க பேசுறது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா அதை கொண்டு வந்து நம்ம ரூம்ல வைங்க. எதுக்கு இந்த திட்டத்தை எல்லாரும் கேக்குறதுக்கு? இருடா, என் கை கழட்டு உன்னை கழுவிடுறேன். நீ எதுக்குடா கையை கழுவிட்டு இருக்க? இல்லனா குழந்தைக்கு எரியாதாங்க. நீ வாப்பா. ஏய் லலிதா, டிராமா எப்படி இருக்கு? ஐடியா என்னோடது இல்ல, உங்க அக்காவோடது. அது சரி, நீங்க எதுக்கு கட்டில் கீழே போனீங்க? மூடு அதிகமானதுனால அக்கா கீழே விழுந்துட்டாளா? நீ கட்டில இருந்து கீழே விழுந்தது அவளுக்கு எப்படி தெரியும்? அதாங்க எனக்கும் தெரியல. மாமா அக்கா சிரிச்சாளா, மயங்கி முத்தம் கொடுத்தாளா? அம்மா ட்ரெயின் டிக்கெட் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். ஒண்ணும் மறக்கலையே. நான் எதையும் மறக்க மாட்டேன். எப்பா அந்த பெரிய பட்டியை டிக்ல வைப்பா. சரிம்மா. போயிட்டு வரேன்ப்பா. அண்ணா அண்ணி, அம்மா போயிட்டு வரேம்மா. ஐயே, அக்கா என்ன அமெரிக்கா போறாளா ஆப்கானிஸ்தான் போறாளா? மெட்ராஸுக்கு தானே போறா. நாம ராத்திரி இங்க பஸ் ஏறணும்னா காலையில போய் அக்காவை பாத்துடலாம். ஒவ்வொரு வீட்லயும் இது ஒரு பெரிய சீனா போச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆகலையேன்னு அழுக, ஆன உடனே போறாளேன்னு அழுக. சார் கிளம்புறீங்களா? ஆமாங்க. ஹாப்பி ஜர்னி சார். தேங்க்யூ. அது சரி, உன் கல்யாணம் எப்போ? நானும் அந்த டைம்காக தான் காத்துட்டு இருக்கேன். காலம் பூரா காத்துக்கிட்டு இரு. நில்லுங்க, எங்க வரீங்க? யாரும் கேட் வரைக்கும் வர வேண்டாம். அங்க வந்து அழுதிங்கன்னா பப்ளிக்ல இமேஜ் பாழா போயிடும். நீ வாக்கா. மாமா மாமா, மெட்ராஸ்ல அக்காவை சமையல் ரூம்லயே அடிச்சு வைக்காம தினம் எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போங்க. சரி. நடேசன் பார்க், நாகேஸ்வர ராவ் பார்க், பனங்கல் பார்க், ஜுராசிக் பார்க்னு எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டே இருங்க. ஜுராசிக் பார்க் இல்ல, சினிமா. அதான் சினிமாக்கு கூட்டிட்டு போங்க, ஷூட்டிங்க்கு கூட்டிட்டு போங்க. உங்க அக்கா வரேன்னு சொன்னா எங்க வேணாலும் கூட்டிட்டு போவேன். போயிட்டு வரேன். சரிம்மா. வாங்க வாங்க, உட்காருங்க. வரேம்மா. அத்தை, வீட்ல கேஸ், பெட்ரோல், கெரோசின் எல்லாத்தையும் ஜாக்கிரதையா யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா என்ன? உங்க அக்காவை நான் ஏதாவது பண்ணிடுவனோன்னு பயப்படுறியா? இந்த பாரு, இனிமே மீனாட்சி உங்க அக்கா இல்ல, என் பொண்ணு. ஐயோ, போதும் போதும், இது போதும், உட்காருங்க. நீ கூட என் பொண்ணுதான். வர ராஜா. சரி மீனாட்சி. வாங்க மாமா, வாங்க மாமா. அக்காவுக்கு தினம் மல்லிப்பூ, வாரத்துக்கு ஒரு தடவை காஸ்ட்லி பட்டு புடவை, மாசத்துக்கு ஒரு தடவை நகைங்கெல்லாம் வாங்கி கொடுங்க. சரி, அப்படியே வருஷத்துக்கு ஒரு குழந்தையும் கொடுக்குறேன். ஒரு வருஷம் எதுக்கு? கர்ப்பத்துக்கு 3 மாசம், குழந்தை பிறக்கிறதுக்கு 6 மாசம், மொத்தம் 9 மாசம் தானே? கரெக்ட் தான். ஆனா உங்க அக்கா உன் அளவுக்கு ஃபாஸ்ட் இல்லையே. அதான் என் கவலை. she no intelligent like me. ஓகே, டோன்ட் வரி. இன்னையில இருந்து உங்க அக்கா மீனாட்சிக்கு எல்லாமே நான் தான்.
ஓகே பாய். வாக்கா உட்காரு. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. போயிட்டு வரேன் லலிதா. போயிட்டு வாக்கா, உட்காரு. லலிதா லலிதா ஏன்டா அழுற? என்னது இது? குழந்தை மாதிரி. எல்லாரையும் அழுக கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீ மட்டும் எதுக்கு அழுகுற? நீ தினம் எனக்கு போன் பண்ணணும். கண்டிப்பா பண்ணுவல்ல? பண்றேன். உன் மேல சத்தியமா? உன் மேல சத்தியமா. போயிட்டு வாக்கா. மணமகளே மருமகளே வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா. என்னடா இது? உன் கூட வேலை செய்யறவங்க கூட நல்லவங்களா இருக்காங்களே. அதான் எனக்கு டவுட். சினிமாவுல வர்ற மாதிரி நம்ம வீட்ல நமக்கே வரவேற்பு கொடுக்கறாங்க. அதான் எனக்கு டவுட். எல்லாருக்கும் இவ்வளவு செலவு பண்ணி கலர் கலரா ட்ரெஸ் கொடுத்திருக்காங்க. அதான் எனக்கு டவுட். அதென்னது? அந்த பொண்ணு மட்டும் அங்கேயே நிக்குது. அதான் என்னோட மெயின் டவுட். நீங்க இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. உங்களை மகாலட்சுமி ஆக்குறது இந்த ஸ்ருங்கார் குங்குமம். அத கவர் பண்ணியாடா? அத நல்லா கவர் பண்ணிட்டேன். அதோ நடுவுல ஒரு பொண்ணு இருக்கு, அதையும் கவர் பண்ணிட்டேன். அது உன்னோட செட்டப் தான். அத மேக்கப் போட்டு நிக்க வச்சதே நான் தான். பக்கத்துல இருக்கிறது உங்க செட்டப். அப்படியா? இல்லடா. என்னைக்கு வெளிச்சத்துல பாத்தீங்க? நல்லா பாருங்க. குங்குமம் ரொம்ப நல்லா இருக்கே. கையில கூட ஒட்டவே இல்ல. டேய், இந்த டைலாக் நமக்கு போனஸ்ரா. பரவாயில்ல, சூப்பரா நடிக்கிறியே. நடிக்கிறேனா? ஆமா மீனாட்சி, இவங்க இதெல்லாம் ஷூட் பண்ணி ஸ்ருங்கார் குங்கும கம்பெனிக்கு வித்துருவாங்க. ஷூட்டிங்கா? அடி போங்கடி போங்கடி.